இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 18ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் இந்த இரண்டையும் நாம் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே ஏசாயா கூறுகிற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளை உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்கள் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமாகிய தேசத்துக்கு ஐயோ என்று சொல்லி இங்கே இந்த வசனங்களை தொடங்குகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆப்பிரிக்கா தேசத்திலே உள்ள கூஷ் என்கிற பட்டணத்தை நகரத்தை குறிக்கக்கூடியதாக இந்த எத்தியோப்பியா இருக்கிறது என்று சொல்லி வேற ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் நிழலிடும் செட்டைகளை உடையது என்பது இங்கே அநேக பறவைகள் காணப்படுகிறபடியினாலே இவைகள் இறகுகளின் நகரம் என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனாலே இது இந்த செட்டைகள் நிழலிடுகிற செட்டைகள் உடைய எத்தியோப்பியாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடல் வழியாய் தண்ணீர்கள் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிற என்பது நீளமான நைல் நதியானது எத்தியோப்பியாவில் தோன்றி வடக்கே ஓடி மத்திய தரைக்கடலை சென்றடைகிறது. இங்கே கிமு 715 எத்தியோப்பியாவின் தலைவர் பியே அல்லது பியாங்கி என்று அழைக்கப்படக்கூடியவர் எகிப்து முழுவதையும் கைப்பற்றி உள்நாட்டு சண்டைகளுக்கு முடிவு கட்டினார் என்று வரலாறு கூறுது. இவர் இந்த பாப்பரஸ் என்று சொல்லக்கூடிய மிக நீளமாக வளரக்கூடிய நாணல்களை கொண்டு தயாரிக்கப்படுகிற படகுகளை பயன்படுத்துகிறவர்களாக இருந்தபடியினால ஸ்தானாபதிகளை அந்த படகுகளே அனுப்பி எருசலேமுக்கு தூது விட்டு அவர் செய்கிற காரியம் என்ன? அசிரியா என்கிற மிகப்பெரிய வல்லரசை எதிர்ப்பதற்கு நாம் ஒரு கூட்டணி படையை அமைக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை செய்கிறதற்காக ஸ்தானாபதிகளை எருசலேமுக்கு அனுப்புகிறார். அந்த நாட்களிலே எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த யூதாவை ஆண்டு கொண்டிருந்த எசேக்கியா ராஜா அவருடைய தகப்பனாகிய ஆகாசி நாட்களிலிருந்தே அசீரியா ராஜாவுக்கு கப்பம் கட்டுகிறவனாய் இருந்தபடியினாலே நாம் இந்த கூட்டு படையோடு கூட இணைந்து கொண்டால் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை உடையவனாக பரலோக நம்பிக்கையை விட்டு யூதாவினுடைய அதிபதிகளும் பிரபுக்களும் கூட இத்தனை வாஞ்சை உடையவர்களாய் இருந்தபடியினாலே அதற்கு அவன் சரியென்று சொல்ல அந்த தீர்மானித்திருந்த அந்த பின்னணியிலே தான் இந்த வசனங்களை ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே வேகமான தூதர்களை நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரையிலும் கெடியாய் இருந்ததும், அதாவது கெடியாய் இருந்ததும்னா மிகவும் ஒரு துஷ்டத்தனமான ஒரு பட்டணமாய் இருந்தும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமாகிய ஜாதி அண்டைக்கு போங்கள் என்று சொல்லி ஒரு கோபத்தில் சொல்லுகிறது போல, அதாவது நீங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறத இவர்கள் இந்த உலகத்தில் அப்படியே கண் பார்வையில் பார்க்குறாங்க. இந்த எத்தியோப்பியாவை எகிப்தை நம்பிட்டா அசீரியாவை எப்படியாவது ஜெயிச்சிடலாம், அதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்று சொல்லி பரலோக தேவனை பார்க்காதபடி உலகத்தில் தங்களுக்கு பராக்கிரமசாலிகளாய் தெரிகிறவர்களை நம்பிட்டா இந்த அசீரியாவின் கைகளில் இருந்து விடுதலை ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறதற்காக நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது போல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நம்ம 20ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னா அந்த நாட்களில் என்ன நடந்து கொண்டிருந்தது? தாத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து என்பது பெலிஸ்திய பட்டணத்தை குறிக்கிறது. அந்த பட்டணத்தை மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே அவனுடைய ஸ்தானாபதியாக அவனுடைய யுத்த வீரனாக தாத்தான் வந்து அந்த பிடித்த வருஷத்துல தான் கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டு என்றார். அவர் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் அங்கே எசேக்கியா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமாகவும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல அசீரியா ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்கி போகிற
எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான் என்று சொல்லி இங்கே ஏசாயாவின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இது எதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எகிப்திற்கும் எத்தியோப்பியாவிற்கும் நடக்கிறது என்று சொன்னால், எசேக்கியா நினைச்சிட்டா இவங்க தான் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, இவங்களுடைய ஆதரவு கிடைச்சிட்டா போதும், நான் எப்படியாவது அசீரியாவை ஜெயிச்சிருவேன்னு நினைச்ச அந்த நம்பிக்கையை உடைச்சு போடத்தக்கதாக ஆண்டவர் அங்கே எகிப்தியையும் எத்தியோப்பியாவையும் நிர்வாணமாக அசீரியா சிறைபிடித்து கொண்டு போகிற ஒரு நிலைமைக்கு தள்ளி விடுகிற அந்த காரியத்தை அவர்கள் பார்க்கட்டும், அப்பமாவது எசேக்கியாவுக்கும் என் ஜனங்களாகிய யூதர்களுக்கும் அறிவு வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு காரியத்தை அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அப்போதான் அவங்க என்ன செய்வாங்களாம், 5ஆம் வசனத்தில் 25, அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த அந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, எங்களுக்கெல்லாம் எத்தியோப்பியா இருக்கிறான், எங்களுக்கெல்லாம் எகிப்து இருக்கிறான், எங்களுக்கு என்னங்க ஒரு கவலை, நாங்கள் எதுக்குங்க கடவுளை தேடணும் அப்படின்னு சொல்லுகிற இந்த உலகத்தினுடைய காரியங்களை அநேகர் பேசுகிறாங்க. எங்களுக்கு தலைமுறைக்கு அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அவ்வளோ சேர்த்துருக்கிறோம், அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், நாங்கள் பார்த்துக்கொள்வோம், எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தேவையில்லைன்னு சொல்லுகிறது போல இருந்த ஜனங்கள் அவங்க கலங்கி வெட்கி, இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படி நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இவன் கையை பிடிச்சிட்டு, ஐயோ எங்களுக்கு எப்படியாவது உதவி செஞ்சிரு அப்படின்னு இவன் கையை பிடிச்சிருந்தோமே, ஆனா அண்டினவன் இப்படி ஆனானே, ஐயோ அவனே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டானே, இனிமே நாங்க எப்படி விடுதலையாக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள். இந்த உணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் ஆண்டவர் இங்கே எத்தியோப்பியர்களையும் எகிப்தியர்களையும் அசீரியர்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கும் யூத ஜனங்களுக்கும் ஒரு அறிவு வரத்தக்கதாக. ஏனென்று சொன்னால், எசேக்கியா ராஜா இந்த எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் நம்பித்தான் கிமு 713 711 வரையிலையும், அதே போல கிமு 705 701 வரையிலையும் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்புக்கு எதிராக அவன் கலகம் பண்ணக்கூடியவனாக அவன் இருந்தான். அவன் இவர்களுடைய நம்பிக்கையை, இவர்களுடைய பராக்கிரமத்தை நம்பி ஆண்டவரை முழுமையா தேடாம இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடியினால ஆண்டவர் எத்தியோப்பியாவுக்கும் எகிப்திற்கும் அசீரியர்களால் உண்டான அந்த காரியங்களை, பயங்கரங்களை காட்டி அவனை அங்கே மிரட்டினதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இங்கே ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய காரியங்களையும் 18ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில், பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களுக்கும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் அந்த பூமியில் இருக்கிற எல்லாரும், தேசத்து குடிகளுமாகிய நீங்க எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் பொழுது, அந்த நாட்கள்ல அந்த 1000 வருட அரசாட்சியில என் ஆண்டவர் அந்த சீயோனில இருந்து அவர் ஆட்சி செய்யும் பொழுது, எக்காலம் ஊதப்படும் பொழுது என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே, நம்முடைய நாட்களிலே, கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு கல்வாரி சிலுவையில அந்த கல்வாரி கொடியானது, அந்த கல்வாரி சிலுவை கொடியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்றப்பட்டபடியினால எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முழங்குகிற அந்தால எக்கால துணி போன்ற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கப்படுகிறபடினால பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லா விதமான ரோகங்களில் இருந்தும் ஆண்டவர் எங்களை விடுதலை செய்தார் என்கிற காரியத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் கேட்கும் பொழுது, நம்ம விசுவாசித்து நடக்கிறவர்களாக அந்த ஆண்டவர் எனக்கு எப்படியாகிலும் என் வாழ்வில் மிகப்பெரிய விடுதலையை தருவார், என் பாவ சாப ரோகங்களில் இருந்து எனக்கு விடுதலையை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ முடியும் என்கிற காரியத்தை தான் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எக்கால ஊதப்படும் பொழுது கேளுங்கள். நாம் அமர்ந்திருந்து பயிர் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, மழை பெஞ்ச பின்பாக எப்படி புல்லு, எப்படி விதைகள்லாம் முளைப்பதற்கு சூரியனுடைய கதிர்கள் தேவைப்படுதோ, அதே போல நான் அந்த ஒரு காந்தி உள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும், ஐயோ இவ்வளோ வெயிலா இருக்குன்னு சொல்லுகிற நேரத்தில் ஒரு பனிமேகம் வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல என் வாசஸ்தலத்தில் இருந்து, நான் சீயோன்ல இருந்து நான் உங்களை கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னோடனே சொன்னார். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ எப்படி உலகத்தை நம்பி போற,
நீ இப்படி உலகத்தினுடைய பராக்கிரமத்தை நம்பி போற, என்ன மறந்துடுற? ஆனா உனக்கென்று நான் ஒரு கொடியேற்றுகிறவராக, உனக்கென்று எக்காலத்தை ஊதுகிறவராக, உனக்கென்று ஒரு காந்தி உள்ள ஒரு வெயிலை போல, உனக்கென்று ஒரு உஷ்ணத்துல உண்டாகிற ஒரு பனிமேகத்தை போல என் வாசஸ்தலத்திலிருந்து உன்னை கண்ணோக்கி உனக்கு நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே ஏசாயாவின் மூலமாய் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எதிரிகளுக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற காரியத்தையும் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சா இருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார் என்று பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் நல்லா காய்த்து முற்றி பழமாகிறதுக்கு முன்னாக பிஞ்சா இருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை என்பது இன்னைக்கு நம்ம படிக்கிறோமே, பாட்டனி இவைகளில் நம்ம படிக்கிறோமே, பயாலஜியில் படிக்கும் பொழுது ரூட் சிஸ்டம், அது சூட் சிஸ்டம் என்று சொல்லுகிறோம். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர்களை ரூட் சிஸ்டம் என்று சொல்லியும் பூமிக்கு மேலே இருக்கிற செடிகளினுடைய தண்டுகள், கிளைகள், இலைகள் இவைகளை சூட் சிஸ்டம்னு சொல்கிறோமே. மேலே உள்ள எல்லாவற்றையும் கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார், அழிச்சிருவேன்னு சொல்கிறார். எதிரிகளை மூட மட்டும் வச்சுட்டு மீறி எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்துருவேன்னு சொல்றார். அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும், காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாறி காலத்திலும் தங்கும். அதாவது ஒரு பால் நிலத்தை போல நான் மாற்றிருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை, அதாவது அசீரியாவின் தலைநகராகிய நினிவேயை பாலும் வனாந்திரத்துக்கொத்த வறட்சியான ஸ்தலமும் ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதை தான் நான் செய்வேன்னு சொல்றார். பாலும் ஒரு வனாந்திரமுமான ஸ்தலமாய் மாற்றிடுவேன். என் எதிரிகளுக்கு நான் இப்படி செஞ்சிருவேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு நான் அப்படியே ஒரு உஷ்ண காலத்தினுடைய பனிமேகத்தை போல இருப்பேன், ஒரு காந்தி உள்ள ஒரு வெயிலை போல இருப்பேன். மலைகள் அவர்களுக்காக கொடியேற்றுவேன், எக்காலம் ஊதுவேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பேன். ஆனால் எதிரிகளுக்கு நான் பாழாக்கி விடுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அசீரியர்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன்ப்பா, நீயா எகிப்தை நம்பி போற, நீயா எத்தியோப்பியாவை நம்பி போற. இன்றைக்கு நமக்கு சத்ருவை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவனுடைய தலையை நான் ஏற்கனவே நசுக்கிட்டேன், அவனை நசுக்கிட்டேன், எல்லாவற்று காரியங்களையும் முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் இப்பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க, இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம அந்த ஆண்டவரை விட்டுட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை விட்டுட்டு நாம் மற்றவர்களை நம்பி வாழ்கிறோம். சங்கீதம் 118:8-9 சொன்னது போல மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அதை நம்ப சொல்றாரு. ஆனா நம்ம அதை விட்டுட்டு பிரபுக்களையும் மற்றவர்களையும் மனிதர்களையும் தான் நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இரக்கமுற்று சொல்லுகிறார் ஏசாயாவை கொண்டு, நான் உங்களுக்கு இப்படி இருப்பேன், அவர்களுக்கு எதிரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். என்ன செய்கிறாரு ஏசாயா 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகுது. எகிப்தியருக்கும் எத்தியோப்பியருக்கும் எப்படின்னா, எகிப்தினுடைய சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் அங்கே நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவங்க தான் ரொம்ப பெருசா பயங்கரமா ஞானமா தொழில் பண்ணது போல தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லாம் லாபங்கள் அவர்களை தாண்டி உங்களுடையதாகும். அப்போ அவங்க உங்கள் பின்ன சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து அவங்க கைகளில் விலங்கிடப்பட்டு அடிமைகளாக இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். நீ மனுஷனை நம்பி ஓடனா அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்தானா உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 45:14 சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு மாறுதல் உண்டாகும் போது தான் இங்கே ஏசாயா 18:7 சொன்னது போல அந்த நெடுந்தூரமாய் அக்காலத்தில் நெடுந்தூரமாய் பரவி இருந்துக்கிறது பெரிய சிட்டி, பெரிய தேசம், சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியதாக இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது அந்த எத்தியோப்பியாவானது. சேனைகளுடைய கர்த்தர் நாமம் தங்குகிற அந்த ஸ்தலத்துக்கு வந்து அவங்க காணிக்கை படைப்பாங்க. சீயோன் மனையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரப்படும். இதை தெளிவாக செப்பனியா 3:10 பார்க்குறோம். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னிடத்தில்
விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். அந்த 1000 வருட அரசாட்சியில் எத்தியோப்பியர்கள் எனக்கு வந்து சியோனில் காணிக்கை செலுத்தும்படியாய் கடந்து வருவார்கள். அந்த 1000 வருட அரசாட்சியில் மிகப்பெரிய பாதை இருக்குன்னு சொல்லி பார்த்தோமே, ஹைவே. சகரியா 14:16 பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும், கூடார பண்டிகை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். 1000 வருட அரசாட்சியில் முக்கியமான பணி என்னன்னா, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கிறதற்கும் வருஷா வருஷம் எருசலேமுக்கு போகணும். 17ஆம் வசனம் சகரியா 14:17 அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அப்பமும் அங்கே கொஞ்சம் வறட்சி காணப்பட்டுறோம். வறட்சி இல்லாத, கண்ணீர் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சாபம் இல்லாத இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆட்சியாளர் தான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகம் முழுவதையும் அவர் ஒருவர் மாத்திரமே ஆளுகிற அந்த கொடையின் கீழே வாழ்கிற நம்ம வருஷா வருஷம் அவரை தொழுது கொள்கிறதற்கும் அந்த கூடார பண்டிகையை கொண்டாடுகிறதற்கும் நம் கடந்து செல்கிற ஒரு பாக்கியம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். அந்த நேரத்தில் இந்த எத்தியோப்பியர்களும் கூட கடந்து வந்து எனக்கு காணிக்கையை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி இந்த 18ஆம் அதிகாரத்திலும் 20ஆம் அதிகாரத்தையும் வைத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் மனுஷனை நம்புகிறதையும் பிரபுக்களை நம்புகிறதையும் விட்டுட்டு கண் பார்க்கிற பார்வையில் யார் யாரெல்லாம் மிகவும் நமக்கு பராக்கிரமசாலிகளாக நமக்கு உதவக்கூடியவர்களாய் தெரிகிறார்களோ அவர்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் அவர்களை விட்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி அவரை நம்பினோன்னு சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். எசேக்கியா அப்படி தான் சரண்டர் ஆகிட்டான். ஆண்டவருடைய ஆலயத்தில் அப்படியே போய் விழுந்துட்டான் சாஷ்டாகமா. இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனம் ஆண்டவரே. அன்றைக்கு இரவிலே சாயங்காலத்தில் அழுகதான், விடியற் காலத்தில் போய் பார்த்தா எல்லாம் செத்த பிரேதங்களா. 1,85,000 போர்ச்சேவர்கள் ஒரே ஒரு தூதனால் வெட்டப்பட்டு அழிந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய முடியும். வாஞ்சிப்போம், அவரை மாத்திரம் இறுக பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே.